மறுமை நாளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் யௌம தபியத்து வுஜூ வ தஸ்வத்து வுஜூ அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அதாவது பிரகாசமாக முகங்கள் இருக்கக்கூடிய அந்த நாளில், ஒரு சில முகங்கள் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நாளில், ஒரு சில முகங்கள் கருக்கக்கூடிய அந்த நாளில் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், குர்ஆனிலே சொல்லுகிறான். மறுமை நாளை பற்றி அல்லாஹு தாலா ஒவ்வொரு வகையிலும் என்ன செய்வான், அந்த வரைவிலக்கணப்படுத்தி அல்லாஹு தாலா சொல்லுவான். மறுமை நாள் என்பது எதெல்லாம் இருக்காது, எதெல்லாம் இருக்கும் அப்படி என்கின்ற தோரணையில் அல்லாஹு தாலா அந்த மறுமை நாளை பற்றிய எந்த தயவு தாட்சண்யமும் இல்லை என்கின்ற அமைப்பிலான அந்த செய்திகளை அல்லாஹு தாலா இந்த உலகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதற்காக அல்லாஹு தாலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லுகின்ற அந்த வசனங்களிலேயே மனதை மிகவும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஆளக்கூடிய வசனங்களில் ஒன்றாக நாம் இதை என்ன செய்யலாம், கருதலாம். எது? யௌம தபியத்து வுஜூ வ தஸ்வத்து வுஜூ. முகங்கள் அதாவது பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த நாளில், முகங்கள் கருக்கக்கூடிய அந்த நாளில் என்று வரக்கூடிய அந்த வசனம் இருக்கிறது. இந்த வசனம்தான் அதாவது பாரமான வசனங்களில், உள்ளம் கணக்கக்கூடிய வசனங்களில் இது ஒரு வசனம் என்று நாம் என்ன செய்யலாம், கருதலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா மறுமையுடைய அந்த நல்ல மக்களுடைய அடையாளங்களாக செயல்பாடுகளை சொல்லுகின்ற அதே நேரம் அவர்கள் நல்ல செயல்கள் செய்திருப்பார்கள், அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டிருப்பான், அவர்கள் இன்னென்ன செய்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டிருப்பான், அவர்களது பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பான் என்று சொல்லக்கூடிய அதே நேரம் மறுமை நாளுடைய விஷயங்களில் சில அடையாளங்களையும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லுகிறான். நல்லவர்களுக்கான அடையாளங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இந்த அடையாளங்கள் விசாரணை நடக்கிற நேரத்தில் தெளிவாக அந்த அடையாளங்கள் என்ன செய்யும் தெரியும். மக்கள் அதாவது எழுப்பப்பட்ட அந்த நேரம், மறுமையிலே மக்கள் எழுப்பப்படுகிற அந்த நேரம், அந்த எழுப்பப்பட்ட பின்னால் நிர்வாணிகளாக எல்லோரும் அதாவது என்ன நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு பெரிய கவலையுடனான எதிர்பார்ப்பில் அங்காங்கே என்ன செய்வார்கள், ஓடிக்கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நல்லவர்கள் போல நடித்த கெட்டவர்கள் யார், அதாவது காஃபிர்கள், முஃமின்கள், முனாஃபிக்குகள் என்பது அந்த எல்லாமே கலந்து மக்கள் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு பகுதியில் அலைந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் விசாரணைக்காக, அதாவது அல்லாஹு தாலா விசாரணைக்காக எங்களை ஒன்று திரட்டட்டும் என்பதுதான் மக்களுடைய முதல் எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அல்லாஹு தாலா எங்களை விசாரிக்கட்டும். விசாரிக்காம தான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, நாங்கள் அதாவது அல்லற்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விசாரிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே சொல்வதற்கு அந்த மக்கள் என்னது, எல்லா சாதாரணமான மக்கள் எல்லாருமே என்ன செய்வார்கள், பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள், வழி தெரியாமல் தவிப்பார்கள். அந்த நேரத்திலே தான் என்ன செய்வாங்க, நபிமார்கள்ட்ட என்ன செய்வாங்க, போவாங்க. ஆனால் அந்த நபிமார்கள் கூட என்ன செய்து கொள்வார்கள், நான் தகுதி இல்லை என்று சொல்லி அவர்கள் கூட என்ன செய்வார்கள், அதிலே அஞ்சிய ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருந்து அந்த விசாரணைக்காக அந்த மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். இந்த விசாரணைக்காக ஒன்று திரட்டப்பட்டு விசாரணையெல்லாம் நடந்து முடிகிற அந்த நேரத்தில் தெளிவாக அல்லாஹு தாலா ஒரு அறிவிப்பு சொல்வான். அந்த அறிவிப்பு என்ன தெரியுமா, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். இது அதாவது நாங்கள் இங்கே மும்தாஸ் என்று சொல்லுவோம். மும்தாஸ்னா என்ன, அதாவது அவர் பிரத்யேகமாக தெரிகிறதுக்கு பேர் தான் மும்தாஸ். அதாவது பிரத்யேகமாக ஒருவர் தெரிகிறார் அப்படின்னா அவர் எதால பிரத்யேகமாக தெரிகிறாரு, மார்க்ஸ் கூட எடுத்து புள்ளி கூட எடுத்து பிரத்யேகமாக தெரிகிறார். அந்த வார்த்தை அல்லாஹ் யாருக்கு யூஸ் பண்றாங்க, குற்றவாளிகளுக்கு யூஸ் பண்றாங்க. வம்தாசு, மும்தாஸ் ஆகுங்கள். எப்படி, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே இன்று நீங்கள் பிரத்யேகமாக ஒதுங்கி விடுங்கள், விலகி விடுங்கள், பிரிந்து விடுங்கள். அவங்களுக்கு ஸ்பெஷலான அடையாளம் என்ன செய்யும் தெரியும், அவர்கள் குற்றவாளிகள் என்பதற்கான அடையாளங்கள் அங்கே தெரியும். அதே போல நல்லவர்கள் யார் என்பதற்கான அடையாளம் அங்கே என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். அந்த நல்லவர்களுடைய அடையாளங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இரண்டு விஷயம், ஒன்று எமது செயல்பாடுகள், ஒன்று நாம் இந்த உலகத்தில் செய்த செயல்பாடுகள், இரண்டாவது என்ன, அங்கே இந்த விசாரணைக்கு பின்னால் நம்மளுக்கு தெரியக்கூடிய என்ன அடையாளங்கள், நமக்கு தெரியக்கூடிய அந்த அடையாளங்கள் இருக்கிறது. இந்த அடையாளங்கள் மிக முக்கியமான ஒரு பகுதி. அன்புள்ள சகோதரர்களே,
இந்த அடையாளங்கள் எங்கே தெரியும் அப்படி என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலது விசாரணைக்கு முன்னாலே என்ன செய்யும் தெரியும், சிலது விசாரணைக்கு பின்னாலே என்ன செய்யும் தெரியும். இப்படி பல நேரங்களில் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அமைப்பில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது எனது உம்மத், எனது சமுதாயம் நாளை மறுமையில குர்ரன் முஹஜ்ஜலீன், அதாவது அடையாளம் உள்ளவர்களாக வருவார்கள். குர்ரன் முஹஜ்ஜலீன் அப்படின்னு சொல்றது குதிரையுடைய நெற்றியில் உள்ள அடையாளங்களுக்கு பேர் குர், குதிரையுடைய அந்த முழங்கால கீழ் உள்ள அடையாளத்துக்கு பேர் என்ன, அதாவது ஹஜ்ஜல் அப்படின்னு சொல்லுவாங்க, முஹஜ்ஜல். இந்த அடையாளங்கள் போல எங்கள் சமுதாயம் என்ன செய்வார்கள், மறுமையில வருவார்கள். பி ஆசாரி உதுஇஹிம், அவர்களுடைய உதுவின் காரணமாக முகத்தில் அடையாளம் இருக்கும், அதே போல கையில என்ன செய்யும் அந்த அடையாளங்கள் அவர்கள்ட்ட இருக்கும். இந்த அடையாளங்களின் ஊடாக நான் அவர்களை என்ன செய்வேன், அறிந்து கொள்வேன், நான் அவர்களை அறிந்து கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நல்ல மக்களுக்கான ஒரு அடையாளம், இந்த உதுவுட அடையாளம் என்ன செய்யும் அந்த இடத்துல இருக்கும். இரண்டாவது என்ன, அதாவது சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம், அவர்கள் நல்லவர்கள், சுஜூதிலே இருந்தவர்கள், இறைவனை வணங்கியவர்கள், நல்ல மக்கள் என்பதற்கான அடையாளம் எங்க தெரியும், முகத்தில் தெரியும். சீமாகும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். இந்த சுஜூதுடைய அடையாளம் அப்படி என்றது எங்கட மக்கள் பெரும்பாலும் தவறா விளங்கிக்கிறாங்க. என்ன தவறா விளங்கிக்கிறாங்க சொன்னால், இதுல உள்ள கருப்பு, இந்த கருப்பு இருக்கு தானே, சுஜூது செய்யாத ஆட்களுக்கும் வரும். வாழ்க்கையில தொழுதே இல்லாதவங்களுக்கு இந்த என்ன செய்யும், இறை நிராகரிப்பார்களுக்கு இது என்ன செய்யும் வரும். அன்றாட அனுதினமும் தொழுது சுன்னத்து தஹஜ்ஜுதெல்லாம் தொழுதிக்கிறாரே, அவருக்கு இது வெள்ளையாவே சில பொழுதுல என்ன செய்யும் இருக்கும். சில மக்கள் இது நல்ல அடையாளம் நினைச்சு தேய்ச்சவங்க இருக்கிறாங்க, வழங்கிட்டா சுஜூதுல வந்து அதை அழுத்தி வச்சவங்க இருக்கிறாங்க. நல்ல அடையாளம், நம்மளுக்கு கருப்பு வருது இல்லையே இவ்வளவு நாள் செஞ்சியும் அப்படி என்னது அப்படின்னு வச்ச சிலர் அதை நயவஞ்சகமா நினைக்கிறாங்க. சிலர் இந்த அடையாளம் உள்ளாதனால நயவஞ்சகமான, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சரியான கருத்து அப்படின்னு நம்ம அதில் பார்ப்போமாக இருந்தால் அது மறுமை நாளில் வரக்கூடிய அடையாளம் தான். இந்த உலகத்தில் ஒரு ஜீனத்து என்பது ஒன்று, மறுமை நாளுடைய நிலையில் வரக்கூடிய அடையாளம். அவர்கள் சுஜூது செய்த மக்களாக இருந்தால் முகத்தில் என்ன செய்யும், அவர்களுக்கான அடையாளம் தெரியும், முகத்திலே அவர்களுக்கு அடையாளம் தெரியும். சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அழகாக முகம் ஜீனத்தாக கவர்ச்சியாக இருந்தா பாத்தீங்களா எவ்வளவு ஜீனத், ஈமானிய ஜீனத் என்ன செய்து விளங்குதுன்னு சொல்றாங்க. இல்ல, காபிர்களையும் அதை விட அழகானவங்க என்ன செய்யறாங்க, முகத்துல ஈமானிய ஜீனத் விளங்குற மாதிரி ஒரு ஜீனத் இருக்கு, அது ஈமானிய ஜீனத்துன்னு அதுக்கு பேர் அல்ல. சிலருடைய முகம் ஏன் இப்படி சொல்றேன்னா, சில இதுல காட்டி ஷேக் பின் பாஸ் முகத்தை போட்டு காட்டி இன்னொரு சில முகத்தை காட்டி இங்க ஜீனத் இருக்குதா பாத்தீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், சுஜூதுடைய இது காரணமாக அடையாளம் வழங்கும்ன்றான். அடையாளமே இல்லை. சரி, வெள்ளை மக்களுக்கு கருப்பு அடையாளம் வழங்கலாம், கருப்பு மக்களுக்கு கருப்பு அடையாளத்தை இங்க தேடுறது தேட இயலாது. எனவே அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. மறுமையில இந்த நல்ல மக்களுக்கான அந்த அடையாளம் எதிர்க்கும் முகத்திலே தெரியும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இது ஒரு அடையாளம், நல்ல மக்களுக்கான அடையாளத்தை அல்லாஹ் தஆலா மறுமையில வைப்பான் என்பதற்கான அடையாளம் உண்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது மாதிரி அடையாளங்களின் ஊடாக என்ன செய்வார்கள், அறியப்படுவார்கள். இன்னும் சொல்ல போனால் நரகவாதிகளை சில முஸ்லிம்கள் காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அனுமதி வழங்குவான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒருத்தரோட வாதிக்கிறீங்களே, உங்களோட ஹக் கொண்டு எடுத்துக்காது, இதை விட அதிகமாக மறுமையில் என்ன செய்வீர்கள், உங்களது முஸ்லிம் சகோதரர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தர்க்கிப்பீர்கள். யாருக்காக, முஸ்லிம் சகோதரர்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வீங்க, தர்க்கிப்பீர்கள், வாதிப்பீர்கள். எதற்காக வாதிப்பீங்க, அவர்கள் வந்து நரகத்தில் போட்ட அல்லாஹ் தஆலா எதன் காரணமாக, நல்ல மக்கள் ஆனா வேறு வேறு பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை நரகத்தில் போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க அல்லாஹ்விடத்தில் வாதிப்பீர்கள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஜாதலான வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னால் அவர்களை வந்து நீங்க நரகத்திலிருந்து எடுங்க. எப்படி சொல்லுவாங்க, இஹ்வானுனா எங்கள் சகோதரர்கள், கானு யுஸல்லூனமான எங்களோட தொழுதவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், ஜிஹாது செய்தவர்கள், அவர்களை அதுகல்தஹும் நார் நரகத்துல நீ என்ன செஞ்சிக்கிறாய், போட்டிருக்கிறாய். அப்ப உடனே அவங்க போய் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க, நரகம்ன்றது அது ஒரு பெரிய ஒரு கிடங்கு, அதுல இருந்து எப்படி எடுப்பாங்க, அவன் நிச்சயமாக என்ன இருக்குமாங்க, அடையாளம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நல்ல மக்கள் என்பதற்கான ஒரு சில அடையாளங்கள் அவர்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த அடையாளத்தின் மூலம் இவர்கள் என்ன செய்வான், இவங்க விடுதலை பெற செய்வார்கள். அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப நல்ல மக்கள் என்பது மறுமையில செயல்பாடு ரீதியாக அல்லாஹ் தஆலாவுடைய விசாரணையின் ஊடாக தெரிய வருவது போல ஏடு கொடுக்கிற நேரத்திலேயே எங்களுக்கு தெரிஞ்சிடும், பார்க்க முடியும். அது எப்படி, ஏடு கொடுக்கப்படுகிற நேரத்தில் இவர் நல்ல மனிதர் அப்படின்னு தெரிஞ்சிடும். எப்படி, வலதுல கொடுக்கப்பட்டால் அவருக்கு என்ன,
ஏடு கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு என்ன செஞ்சிடும் நம்மளுக்கு. அதாவது வலதுல ஒருத்தர் கொடுக்கப்பட்டு விட்டால் அவருக்கு ஏடு கொடுக்கப்பட்டாச்சு, அப்ப அவர் யாரு? முஃமின். இடத்துல கொடுக்கப்பட்டால் இந்த நிலை என்று தெரியும். ஆனால் ஏட்டில் உள்ள விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வலதுல கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, இடதுல கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, வாசிக்கிற நேரத்தில் மன்னிக்கப்பட்ட பாவங்களும் அதுல என்ன செய்யும்? இருக்கும். மன்னிக்கப்பட்ட பாவங்களும் இருக்கும். மன்னிச்சானா இல்லையா என்றது அப்பதான் எங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அல்லாஹு தஆலா எங்களை மன்னிச்சானா இல்லையா என்பது அப்பதான் தெரியும். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் சொன்னால், நாளை மறுமையில் அடையாளங்களின் ஊடாகவே நாங்க என்ன செஞ்சிருவோம்? நல்ல மக்களா கெட்ட மக்களா என்பது எங்களுக்கு என்ன செஞ்சிடும்? தெரிய வந்துடும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஃபஅம்மல்லதீன, அதாவது யௌம தபியது வுஜூஹுன் வ தஸ்வது வுஜூஹ் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறார். முகங்கள் அன்றைய பிரகாசிக்கின்ற நாளில், பிரகாசிக்க வுஜூஹு யௌம இதின் முஸ்ஃபிரா வுஜூஹு யௌம இதின் தாஹிகா, அதாவது சிரித்த முகங்களாக இருக்கும். வுஜூஹு யௌம, அதாவது இலா ரப்பிஹா நாதிரா, அதாவது அன்றைய தினம் இறைவனை முகத்தை பார்த்த நிலையில் அந்த முகங்கள் இருக்கும். நாதிரா, செழுமையான முகமாக என்ன செய்யும்? அந்த காலத்து அந்த நேரத்தில் முகங்கள் இருக்கும். சிரித்த முகங்களாக முகங்கள் இருக்கும். அதுபோல் அந்த பிரகாசமிக்க முகங்களாக அவைகள் இருக்கும். வெண்மை பூத்த, அதாவது பிரகாசிக்கக்கூடிய முகங்களை, வெள்ளை முகங்களாக அந்த முகங்கள், இதெல்லாம் என்ன செய்து அந்த நாளை மறுமையில் இவன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்துடைய விளைவை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது எப்படி நாளை மறுமையில் முகங்கள் கருகருத்த நிலையில் இருக்கும் என்பதற்கான காரணத்தையும் குர்ஆன் என்ன செய்கிறது? எங்களுக்கு விளங்கப்படுத்துது. பல குற்றங்களை சொல்லி குர்ஆன் அதை விளங்கப்படுத்துகிறது. ஆனால் அந்த பல குற்றங்களுடைய பின்னணியிலும் எது இருக்கிறது என்பதையும் என்ன செய்து விளங்கப்படுத்துது. அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளை நாம நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குதே, இது எப்பொழுதும் ரெண்டு வகையா இருக்கும். எப்பொழுதும் ரெண்டு வகையா இருக்கும். ஒன்று, அது பொதுவாக எல்லாத்துக்கும் அது பொருந்தும். ஆய்வு ரீதியாக, அறிவு ரீதியாக நம்பக்கூடிய நம்பிக்கை. ஆய்வு ரீதியாக, அறிவு ரீதியாக நம்பக்கூடிய நம்பிக்கை. அது என்ன? குர்ஆன் எங்களுக்கு மறுமை நாளை சொல்கிறது, ஹதீஸ் எங்களுக்கு மறுமை நாளை சொல்கிறது, எங்கள் சிந்தனையும் மறுமை நாளுடைய சாத்தியத்தை என்ன செய்கிறது? சொல்கிறது. குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எங்கள் ஈமான் என்ன செய்யுது? நம்புது. இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்றோம்? மறுமை நாளை நம்புறோம். ஆனா மறுமை நாளை கண்டவர்கள் யாராவது இருக்கிறோமா? இல்லை. மறுமை நாள் இதற்கு முன்னால் நடந்து திருப்பி இரண்டாம் முறை நடக்கக்கூடிய உண்டா? இல்லை. இதுவரைக்கும் கண்டவர்கள் யாரும் இல்லை. ஆனா நம்ம நம்பக்கூடிய நம்பிக்கை எது? இல்ம். இல்மால என்ன செய்றோம்? நம்புறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்வோம்? லைவாக, அதாவது வெளிப்படையாக நம்ம காண்போம். நம்ம எந்த நம்பிக்கையை நம்பினோமோ அதை காண்போம். உலகத்துல நம்ம எத்தனையோ விஷயங்களை மனதால நம்பிக்கிறோம் அறிவு ரீதியாக, ஆனா நம்ம காணலை. உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் காண்ற நேரத்தில் அந்த நம்புற நம்பிக்கைக்கும் நம்ம காண்ற நேரத்தில் உள்ள நம்பிக்கைக்கும் நிச்சயமாக என்ன செய்யும்? வித்தியாசம் இருக்கும். அது அல்லாஹு தஆலா சொல்ற நேரத்தில் குர்ஆன்ல யௌம யஅதி தஅவீலுஹு, அதன் உண்மையான விளக்கம் வருகின்ற நாளில், அதன் உண்மையான விளக்கம் வருகின்ற நாளில், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், நீங்கள் உறுதியான அறிவாக அறிந்து கொள்கின்ற நாளில், அதாவது லதரவுன்னல் ஜஹீம், நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த நரகத்தை காண்பீர்கள். லதரவுன்னல் ஜஹீம் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை பொய்ப்படுத்தியவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா நரகத்தை காட்டி கேட்பான், அஃபஸிஹருன் ஹாதா, இது சூனியமாடு கேட்பான். எப்படி? நரகத்தை காட்டி அல்லாஹு தஆலா கேட்பான், அஃபஸிஹருன் ஹாதா. ஏன்? எதை கொண்டு வந்தாலும் எதை சொல்லி நிராகரிச்சாங்க அந்த நபிமார்கள்ட்ட? சூனியம். வா சந்திரம் புழக்கும், என்ன பதில்? சூனியம். கள்ளி பிளந்து ஒட்டகம் வரும், என்ன சொல்லுவாங்க? சூனியம். எதை சொன்னாலும் சூனியம். இறந்தவரை உயிர்ப்பிக்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், என்ன சொன்னாங்க? சூனியம். பார்வை இல்லாதவனை பார்வை உண்டாக்குறாரு அல்லாஹ்வோட உதவியால, சூனியம். எதை கண்டாலும் சூனியம் என்று என்ன செய்வார்கள்? சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹு தஆலா மறுமை நாள் நடந்த உடனே அல்லாஹு தஆலா கேட்பான் நரகத்தை காட்டி, அஃபஸிஹருன் ஹாதா, இதுவும் சூனியமா அப்படின்னு நல்லா கேட்பான். இதுவும் சூனியமா? அப்படி என்றால் நேரடியாக காண்கின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய உணர்வும் அறிவு ரீதியாக நாங்கள் இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கிற உணர்வுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. இப்ப நம்ம எப்படி மறுமை நாளை யோசித்து வைத்திருக்கிறோமோ, எப்படி மறுமை நாளை விளங்கி வைத்திருக்கிறோமோ, குர்ஆன் சுன்னாம் எப்படி சொல்கிறது என்பதை நம்ம நம்பி வைத்திருக்கிறோமோ, இதை இந்த கிடைத்த தகவல் எல்லாவற்றையும் நிஜ வடிவிலே காண்கின்ற அந்த நேரம் இருக்குதே, அது வேறு, இது வேறு. அது வேறு,
இது வேறு. சாதாரணமாக ஒரு குற்றம் ஒன்று நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஒரு தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால், அது ஒரு சீரியஸான ஒரு தவறாக இருந்தால் அந்த தவறுடைய நேரத்தில் நம்ம விசாரிக்கப்படுவோம், ஒரு அதிபரிடத்தில் ஒரு ஆசிரியரிடத்தில் நம்ம விசாரிக்கப்படுவோம் என்பதை கற்பனை பண்ணுகின்ற நேரமும் விசாரிக்கப்படுகின்ற நேரமும் இருக்குது வேறு வேறு. விசாரிக்கப்படுகின்ற நேரமும் வேறு வேறு. அதாவது நம்ம ஒன்றை யோசிக்கிற நேரமும் அதாவது பிராக்டிக்கலாக அது நடக்கிற நேரமும் வேறு வேறு. இன்றைக்கு நாங்கள் மறுமை நாளை எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? நம்பிக்கை அடிப்படையிலும் அறிவு அடிப்படையிலும் இப்படி விசாரிக்கப்படும், இப்படி நம்மிடத்தில் ஒவ்வொன்றும் கேட்கப்படும் அப்படின்னு விளங்கி வைத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது பிராக்டிக்கலாக நடந்து அல்லாஹு தாலா விசாரணைக்கு அழைக்கக்கூடிய அந்த நிகழ்வை ஒரு மனிதன் தசவூர் பண்ணி பார்ப்பேன் என்று சொன்னார். தசவூரை பொறுத்த வரைக்கும் உருவகித்து பார்ப்பது இருக்கிறதே, அதை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட வகையில் அந்தந்த மனிதர்கள் அதை உருவகித்து பார்த்துக் கொள்வது என்னது தவறு கிடையாது. அவர்கள் இது எப்படி நடக்கும் என்பதை உருவகித்து பார்த்துக் கொள்வது குர்ஆன் சுன்னால உள்ள அமைப்பில் ஒரு தனிமையில நின்று இது எப்படி இந்த நிகழ்வு நடக்கும் என்று அந்த எல்லைக்குள்ள நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த நிமிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அந்த நிமிடம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். நபிமார்களே ஒரு சில தவறுகளை ஞாபகப்படுத்தி அல்லாஹு தாலா நான் இந்த தவறை செய்து விட்டேன், அதை பற்றி விசாரிப்பான் என்பதை நினைச்சு என்ன செஞ்சாங்க, கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிமார்கள், அதாவது எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு நேரம். இன்னும் சொல்ல போனால் பயங்கரமான சூழல் இருக்குது. பயங்கரமான சூழ்நிலை என்பது கற்பனை பண்ணுகின்ற முறை வேறு, பிராக்டிக்கலாக காண்கின்ற முறை. ஏன் நான் இவ்வளவு விளங்கப்படுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், மறுமை நாள் சம்பந்தமாக சொல்லிக் கொள்கிற நேரத்திலெல்லாம் அறிவு ரீதியான நம்பிக்கையுடைய ரிசல்ட்டை வைத்து மட்டும்தான் நம்ம யோசிச்சு நிற்கிறோம். ஆனால் நிகழ்வாக அது நடக்கிற நேரத்தில் அதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்கின்ற அந்த வடிவம் எங்களிடத்தில் என்ன இன்னும் முழுமையாக இல்லை. அந்த உதாரணமாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார் குர்ஆனிலே. அதாவது மக்கள், அந்த சஹாபாக்கள், முனாஃபிக்கீன்கள் அதுக்குள்ள பட்டியல் இருந்தாங்க. அந்த சமுதாயம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு யுத்தம், நாம் அநியாயம் செஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அநியாயம் செய்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு யுத்தத்தை கடமையாக்குன்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு யுத்தத்தை கடமையாக்கியவுடன் எப்படி மாறிட்டாங்க? அந்த யுத்தத்தை களத்தில் காண்பது இருக்கிறது, ஒரு 300 லட்சம் பேரும் ஒரு 1000 பேரும் களத்தில் காண்பது இருக்கிறது. அதை எப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதாவது பத்ர் யுத்தம் 2 விஷயத்தை அல்லாஹ் வாக்களித்தான். ஒன்று என்ன? வியாபார கூட்டம். 2 என்ன? யுத்தம். நபித்தோழர்களுடைய மனதில் அதிகமானவர்கள் எதை விரும்பினார்கள்? வதவதுன அன்ன கைர ذات الشوكة تكون لكم. பிரச்சனை இல்லாம முடியக்கூடிய அந்த வியாபாரத்தை, இந்த முள்ளு இல்லாத கஷ்டம் இல்லாத ஒன்றை தான் நீங்கள் என்ன செய்தீர்கள், விரும்பினீர்கள். ஆனால் அல்லாஹு தாலா என்ன விரும்பினான்? உண்மையை உண்மைப்படுத்த அல்லாஹு தாலா விரும்பினான். இதுல உங்களுக்கு உலக ரீதியான லாபங்கள் உண்டு. ஆனா உண்மையை உண்மைப்படுத்த அல்லாஹு தாலா விரும்பினதுனால அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? யுத்தத்துக்கு கொண்டு வந்து உங்களே சேர்த்தான். நீங்க யுத்தத்தை விரும்பி இருக்கல. அது அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் எப்படி சொல்கிறான்னு சொன்னா, உஹது இந்த மாதிரி இடங்கள் யுத்தங்களை பத்தி அல்லாஹு தாலா சொல்ற நேரத்தில், அதாவது நபியே உங்களை பார்த்து அவர்கள் எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? கஅன்னமா யுசாகூன இலல் மௌத்தி வஹும் யந்துரு. பார்த்து கொண்டிருக்க மரணத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறார்களே, அவர்களை போன்று அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை போன்று அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த பார்த்துக்கின்றீங்களா மௌத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி, அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபீல் பண்ணினார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த இடம். அதே போல தபூக் யுத்தம், இந்த ஹந்தக் யுத்தம். ஹந்தக் யுத்தம் என்பது எல்லா மக்களும் சூழ்ந்த யுத்தம், எல்லா மக்களும் சூழ்ந்து செய்த ஒரு யுத்தம். அந்த யுத்த நேரத்தில் மதீனாவுக்குள்ள என்ன பொருளாதாரம் இருந்து அந்த பொருளாதாரம் மட்டும்தான், எல்லாரும் சூழ்ந்தாச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான், வததுன்னூன, அதாவது நீங்கள் அல்லாஹ்வை பற்றி என்னென்னமல்லாமோ கற்பனை பண்ணினீர்கள். இந்த பிராக்டிக்கலான நேரம் இருக்குதே, அல்லாஹ்வை பற்றி என்னென்னமல்லாமோ நீங்கள் என்ன செய்தீர்கள்? யோசித்தீர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் அறிவு ரீதியான நம்பிக்கையும் அதை களத்தில் காணுகின்றவருடைய நம்பிக்கை வேறு வேறு. அது எதுவாக இருந்தாலும் இரண்டுமே நம்பிக்கை தான். அறிவு ரீதியாக நாங்கள் ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அதை களத்தில் காண்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. இந்த இதுக்கு வித்தியாசம் வழங்கணும். இதில் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், மறுமையை மறுக்கக்கூடிய சகோதரர்கள் இங்கே தான் அதை உணராமல் என்ன செய்வார்கள்? கேள்வி கேட்பார்கள். அவங்களோட கேள்வியெல்லாம் எது தெரியுமா? அறிவு ரீதியான நம்பிக்கை நம்ம எவ்வளோ சொன்னாலும் என்ன கேட்பாங்க தெரியுமா? காட்டு வழங்கிட்டா அதைத்தான் கேட்பாங்க. ஆனால் அவர்கள் ஒன்றை உணர மறுக்கிறார்கள், உலக வாழ்க்கை என்பது எல்லாத்தையும் காட்ட முடியாது, எல்லாவற்றையும்
காட்ட முடியாது. காட்டுகின்றது தான் என்று சொன்னாங்க. நம்பிக்கை பிரச்சனையே இல்லை, கண்டாச்சு. அதுக்குள்ள நீ நம்பினா என்ன, நம்பாட்டி என்ன? உலகத்தில் அல்லாஹ் வச்சுக்கிற போராட்டமே என்ன? அறிவு ரீதியான போராட்டம் தான். அறிவு ரீதியாக நீ சரிகண்டு நம்பணும். அறிவு ரீதியாக யார் சரிகண்டு நம்பலையோ அவன் நஷ்டப்படுவான். பிராக்டிக்கலாக காண்ற நேரத்தில், லைவாக அதை காண்கிற நேரத்தில் நஷ்டப்படுவான். பண்புள்ள சகோதரர்களே, இதை அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக மறுமையை நம்புன்னு விட்டுறல. மறுமையை நம்புன்னு விட்டுறல. மறுமையை எல்லா வகையிலும் அல்லாஹ் சொல்லித்தாரான். எல்லா வகையிலும் இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், பயந்துக, அல்லாஹ்வை பயந்துக, இந்த மாதிரி தான் அது அமையும், அல்லாஹ்வை பயந்துகொள், இப்படி எல்லாம் விசாரணை நடக்கும், அல்லாஹ்வை பயந்துகொள் என்று மறுமையுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுறான். மறுமையை நம்புங்கன்னு விட்டுறல. ஆனால் இப்படி படிச்ச நம்ம மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற அந்த நிமிடம், எழுப்பப்பட்ட பின்னர் அதை நம்ம நிஜமாக அந்த மறுமை நாளை காண்ற பாருங்க. கண்டு அந்த நிமிடமே எவ்வளவு பெரிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க, என்னது, அதாஃபஇதாஹும் கியாமுன் யந்துரு. இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனேயே எல்லாரும் முதலா மரணிச்சிருவாங்க. இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனேயே அவங்க எழும்பி நிற்பாங்க. அது மறுமை நாள். அவ்வளவுதான். அதாவது இதை மறுமை நாளை காண்பதற்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு மரணம் தான். ஃபஇதாஹும் கியாமுன் யந்துரூன். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த நிமிடத்தில் மறுமை நாளை காண்பார்கள். இப்போ அந்த நிமிடம், அந்த மறுமை நாளுக்குள்ள என்ட்ராகிற அந்த நிமிடம் இருக்கிறது. நமக்கு மறுமை நாள் என்பது மறுமை நாளுடைய அழிவு வந்து தான் வரும்னு சொல்ல இயலாது. நம்ம இந்த உலகத்தில் மரணிச்சிருவோம். மறுமை நாள், அதாவது அந்த மறுமையினுடைய அழிவு இருக்குது, அந்த அழிவை காண்பதற்கு முன்னாலே நம்ம என்ன செஞ்சிருவோம், மரணிச்சிருவோம். மரணித்தோம் என்று சொன்னாலும் கபருடைய நேரம் இருக்குது. இந்த கபருடைய நேரம் கூட அதிலிருந்து எழுப்பப்படுகின்ற நேரத்தில் இந்த மறுமையுடைய அழிவை கண்டு ஒருத்தன் எழுப்பப்படுவானே, அவனோட அறிவு இவன் அறிவு ஒன்றா தான் இருக்கும். ரெண்டு பேரையும் ஒரே நிலையில தான் இருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, அம்பாதனா விமர்கதினா, நாங்கள் தங்கிய இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர்கள் யார், அப்படித்தான் அவங்க கேட்பாங்க. நாங்க என்ன சொல்வது, அதாவது அந்த மனிதர்கள் என்ன கேட்பாங்க, மற்ற மனிதர்கள், தங்கி இருக்கக்கூடிய மனிதர் என்ன கேட்பார்கள், அதாவது வகாலல் இன்சானு மாலஹா, என்ன நடந்தது பூமிக்குன்னு அவங்க கேட்பாங்க. எல்லோருடைய அறிவும் அந்த நிமிடத்தில் என்ன செஞ்சிடும், பார்க்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யௌம யஅதி தஅவீலு, விளக்கம் கேட்கிறாங்க. அந்த விளக்கம் நிஜமாக நடக்கக்கூடிய அந்த நாளில், இந்த நிமிடம் மனிதன் ஒரு விஷயத்தை உணர்வான். அது என்ன என்று சொன்னால், நான் விசாரிக்கப்பட போகிறேன் என்பதை உணர்வும். என்ன உணர்வான் தெரியுமா, விசாரிக்கப்பட போகிறேன் என்பதை உணர்வான். இந்த விசாரணை என்றா எதை பற்றி விசாரணை தெரியுமா, நான் பகுத்தறிவு தெரிந்த நாளிலிருந்து, எனக்கு புத்தி தெளிந்த நாளிலிருந்து நான் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் என் வாழ்க்கை கணக்கு, எனது வாழ்க்கை கணக்கு, அதை மனிதன் உணர்வான். அந்த உணர்கின்ற அந்த நிமிடம் இருக்கிறதே, அதை அல்லாஹு தாலா நம்ம நஷ்டப்படுவதற்கு முன்னால ஞாபகப்படுத்துறான். அந்த விசாரணை நீங்க லேசா நினைக்காதீங்கன்னு அல்லாஹு தாலா சொல்றான். அதை நீங்க லேசாக நினைக்காதீர்கள். இந்த மனிதனுடைய இயல்புலையே ஒரு சலுகை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதன்ட்ட இருக்கு. எல்லா விஷயத்திலையும் தான். மிக படு பயங்கரமான நிலைமையாக இருந்தால் சலுகை என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். பெரிய குற்றம் செஞ்சு சவுதி போன்ற ஒரு அரசாங்கத்தில் அகப்பட்டால் அவன் உள்ளத்தில் என்ன செய்யும், நமக்கு கருணை ஒன்று என்ன செய்யலாம், காட்டப்படலாம் என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செய்யும், இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் 2-3 விதமான சந்தர்ப்பங்கள் அவனுடைய உள்ளத்தில் உண்டாகும். ஒன்று, விசாரிக்கிறவனுடைய அறிவு, விசாரிக்கிறவனுடைய அறிவு இதை எட்டியே இல்லாமல் இருக்கலாம் என்கின்ற உணர்வு அவனுக்கு நிச்சயம் வரும். அவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒருவேளை செய்தி தெரியாமல் இருக்கலாம், உணர்வு வரும். அதுபோல என்ன வரும், அவனுக்கு எனக்கு ஒரு சலுகை வழங்கப்படலாம், எனக்கு தயவு பேசுகின்ற பொதுவான தயவு பேசி அதுல நான் என்னது விடுதலையாக கூடிய ஒரு நிலைமை வரலாம். சில பொழுதுல விசாரணையில கூட நான் சில விஷயங்கள் கண்டுகொள்ளப்படாமல் என்ன செய்யலாம், விட்டு விடப்படலாம். இன்னும் சொல்ல போனால் மனிதனுக்கு எதெல்லாம் விசாரணையில் ஆறுதல்டா, ஒரு 1000 பேர் விசாரிக்கப்படுற நேரத்தில் நிச்சயமாக கடைசி வரியில் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு என்ன செய்யும், ஒரு ஆறுதல் இருக்கும். என்ன ஆறுதல், நான் கடைசியாக இருக்கிறேன், நான் கடைசியாக இருக்கிறேன் என்ற விசாரணை என்ற சாதாரணமானதல்ல, அந்த ஒரு ஆறுதல் அவன்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த எல்லா ஆறுதலும் அங்க இருக்காது, எந்த ஒரு ஆறுதலும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய உணர்வு இருக்குது. ஒரு பெரிய குற்றவாளிக்கு இறங்கிடலாம் கண்ணீரால, ஒரு சின்ன குற்றவாளிக்கு மனிதனுடைய உணர்வு என்ன செய்யலாம், அவன் அகங்காரமா ஏதோ பேசினால கடுமையாகி விடலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் தஆலா லா யதில்லு ரப்பி வலா யன்சா, அவன் தவறவும் மாட்டான்,
அவனை பொறுத்த வரைக்கும் என்ன மறக்கவும் மாட்டான். வலா யுபத்தலுல் கவுலு லதைய வமா அன பிதல்லாமில் லில் அபீத். எந்த வாக்குகளும் என்னிடத்தில் மாற்றப்படவும் மாட்டாது, நான் அடியார்களுக்கு அநியாயம் இழைப்பவனும் அல்ல. இது ஒரு வகை. இன்னொரு வகையில சொல்ல போனால், என்னதான் நம் விசாரிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் முழு அறிவோடு விசாரணை நடத்துகின்றவர் இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு அவற்றை எதுவும் இருக்காது. இந்த ஒரு ஆறுதல் இருக்கும். நான் பொய் சொல்லிடலாம். பொய் என்பது இருக்கிறது இந்த உலகத்தில் விசாரணையில் ஒரு மனிதன் உச்சகட்டமாக பயன்படுத்தக்கூடிய ஆறுதல். அது உச்சகட்டமாக பயன்படுத்தக்கூடிய ஆறுதல் எது? எவிடன்ஸ் இல்லை, ஆதாரம் இல்லை என்பது இருக்கிறது. அது மிக முக்கியமாக உச்சகட்டமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஆதாரம் என்ன? ஆதாரம் இல்லை, சமாளிக்கலாம், ஏதாவது சொல்லலாம் என்று என்ன செய்வான் மனிதன் நினைப்பான். ஆனால் எல்லா விதமான ஆதாரங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க? வைத்திருப்பான். அப்படி என்றால் எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். அல்லாஹு தாலா என்ன எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் தெரியும், எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது. இதெல்லாம் மனிதனுக்கு வரும் என்பதனால அல்லாஹ் தான் விசாரிக்கிறான் என்பதை எங்களுக்கு தெரிந்திருந்தும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு சொன்னால் அவைகளை சுட்டி காட்டுறான். அந்த இடத்தில் ஷஃபாஅத் பயனளிக்காது சொல்லி காட்டுறான். பரிந்துரை என்ன செய்யாது? பயனளிக்காது. லா யதகல்லமூன் இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வகால ஸவாபா. யாருக்கு இறைவன் அனுமதி வழங்கினானோ அவர்களுக்கு தவிர, சரியை மட்டும் பேசுவார்களோ அவர்களுக்கு தவிர வேற யாருக்கு அங்கே யாரும் பேச மாட்டார்கள். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. அமைதியாக இருக்கணும் என்பதற்காக நீங்கள் அசைவீர்களே, அந்த அசைவுகள், அதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு அங்க கேட்காது. வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான். குரல்கள் கூட அங்க என்ன செஞ்சிரும்? அடங்கிரும். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன். உலக சனத்தொகையே இறைவனுக்காக எழும்பி நிற்கும். உலக சனத்தொகையே இறைவனுக்காக எழும்பி நிற்கக்கூடிய ஒரு நாள். எனவே இந்த இடத்துல எந்த தயவு தாட்சண்யம் அது இது எதுவுமே மனிதன் தமா. நான் எதை சொல்ல வரேன் தெரியுமா? மனிதன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தமா இருக்குதே, தமா என்றது ஆசை, சலுகை, சந்தர்ப்பம் என்று எண்ணக்கூடிய எதுவுமே அந்த இடத்துல என்ன செய்யாது, இருக்காது. சான்ஸே அந்த இடத்துல இல்லை என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னும் சொல்ற அல்லாஹு தாலா அந்த இடத்துல பரிகாரம் கொடுக்கிறது இருக்குதே, ஏதாவது ஒன்று ஃபித்யாவா கொடுத்து தப்பலாம் என்கின்ற உணர்வு இருக்குமா இல்லையா மனிதனுக்கு? நிச்சயமாக இருக்கும். எவ்வளவு பெரியவனாக இருந்தால் நம்ம கொஞ்சம் முற்படுத்தி தப்பிடுவோம் என்று இருக்கும். அல்லாஹு தாலா சொல்றான் அந்த இடத்துல உங்களுக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு அல்லாஹ்வே கேட்பான். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் உனக்கு சொந்தமாக இருந்தால் அகுன்த தஃப்ததி பிஹா, அது எல்லாவற்றையும் நீ எனக்கு இந்த நரகத்துக்கு பதிலாக தருவியான்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹு தாலா அதில் அல்லாஹு தாலாவுடைய அந்த அதாப் எப்படி கடுமையை பாருங்க. சோதனையில் இருக்கக்கூடிய, கவலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவன் செய்த குற்றங்களின் காரணமாக அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான்? அந்த இடத்துல கருணையே காட்ட மாட்டான். அல்லாஹு தாலா என்ன கேட்பான்னு சொன்னால் கேள்வி மூலம் அல்லாஹு தாலா உணர்த்துவான். ஏன்? எவ்வளவு இரக்கமானவனாக இருந்ததனால தான் நபிமார்களை அனுப்பி அவரவர்களுடைய மொழியில் அவரவருடைய சமுதாயத்தில் விளங்கப்படுத்துவதற்கு அந்த நபி அடிப்பட கொன்று அவர்களை கொன்று வீசக்கூட அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? அவளுக்கு அதாப் இறக்காம இந்த வேதங்களை இறக்கி அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ரப்பு அந்த இடத்துல கேள்வி கேட்கிற நியாயமா இல்லையா? அல்லாஹு தாலா கேட்பான், இவ்வளவு உனக்கு இருந்து இதையெல்லாம் நீ பரிகாரமாக கொடுப்பாயண்டா அகுன்த தஃப்ததி பிஹா, அதை நீ பரிகாரமாக கொடுத்திருந்திப்பாயா என்று அல்லாஹு தாலா கேட்பான். அப்பா அந்த மனிதன் சொல்லுவான், நான் ஆம் ரப்பே, நான் எல்லாத்தையும் தந்துருவேன்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹு தாலா சொல்லுவான், நான் இதை விட அஹ்வன் மின்ஹாதா, மிக லேசான ஒன்றைத்தான் உன்னிடத்தில் கேட்டிருந்தேன், மிக 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 தாழ்ந்த ஒன்றை கேட்டிருந்தேன். என்ன தெரியுமா? எனக்கு இணை வைக்காதே என்று கேட்டிருந்தேன். எதை நான் கேட்டிருந்தேன் தெரியுமா? நீ செய்யறதல்ல, விடுறது மட்டும், விடுவது மட்டும். இணை வைக்காதன்னு என்ன? விடுவது மட்டும். அது செய்யாதே என்று கேட்டிருந்த, நீ அதை செய்யல, அதை நீ என்ன செய்யல. இப்ப என்ன? எல்லாவற்றையும் தருகிறதாக சொல்லுகிறாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அன்புள்ள சகோதரர், இது ஒரு பகுதி. அடுத்தது உலகத்திலேயே மிகப்பெரிய ஆறுதல் ஒரு மனிதனுக்கு. எல்லா ஆறுதலும் இல்லாம போனா, எல்லா ஆறுதலும் இல்லைன்னு வைங்க, ஒரு மிகப்பெரிய ஆறுதல் எது தெரியுமா? பக்கத்தில் ஒருத்தர் நின்று கொண்டிருப்பது இருக்குதே, பெரிய ஆறுதல். என்ன சொல்றீங்க? ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் பக்கத்தில் உள்ளவரிடத்தில் தன் கவலைகளை சொல்லிக் கொண்டிருப்பது இருக்கிறது, பெரிய ஆறுதல். எல்லா மனிதர்களும் பயங்கரமான சூழலை சந்திச்சுக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு இவனால எதுவுமே நம்மளுக்கு செய்ய முடியாது என்று தெரிந்தாலும் அவன் நம்முடைய செய்தியை கேட்டு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருப்பது ஆறுதலா இல்லையா? மிகப்பெரிய ஆறுதல். ஆனால் அந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுற, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, உனக்கு ஆறுதல்டா யார் தரணும்? உன் மனைவி, உன் தாய், உனது தந்தை. அவங்க ஓடுவார்கள், விரண்டோடுவார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி,
وأمه وأبي وصاحبته وبني لكل امرئ منهم يومئذ شأن يغني. அன்றைய தினம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். யுக்னி, மற்றவர்களை மீது எந்த கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் இல்லை. யா நஃப்சி, யா நஃப்சி என்ற வார்த்தை தான் இருக்கும். எந்த அளவுக்கு மனிதன் ஆசைப்படுவான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் வாழ்வதற்கெல்லாம் ஆசைப்படுவான். இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் என்றால் அந்த மரமேல் ஆசைப்படுவான். யா லைத்தனி குந்து துராபா, எனக்கு வாழ்க்கையே இல்லாமல் இருந்திருக்கேன் ஆசைப்படுவான். ஏதாவது ஒன்று கிடைத்திருக்கணும் ஆசைப்பட மாட்டான். இதொன்று கிடைச்சிருக்கட்டுமே ஆசைப்பட மாட்டான். மண்ணாக நான் இருந்திருக்க கூடாதுன்னு ஆசைப்படுவான். அவனுடைய முழு ஆசையும் அதாவது அங்க போன பின்னால் இன்னும் கொஞ்சம் காலம் நான் உலகத்திலிருந்து திருந்திருக்கணும். இரண்டாவது, முதல் என்ன வார்த்தை தெரியுமா? யா லைத்தஹா கானத்தில் காதியா, அதுவே கடைசியாக இருந்திருக்க கூடாதுன்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒத்த மிகப்பெரிய ரஹ்மத்தை எதிர்பார்க்க முடிஞ்சது யார் இடத்துல தெரியுமா? இப்ப எல்லாருமே இல்லைன்னு வைங்க, ஃபலா அதாவது ஃபலா அன்சாப பைனஹும் யௌம இது வலா யதசாஅலுன். அன்றைய தினம் உறவு முறையே இல்லை என்றால், அன்றைய தினம் உங்களுக்கு இடையில் நசபு இல்லை. நசபு இல்லை என்ன? தந்தையும் இல்லை மகனும் இல்லை, தாயும் இல்லை மகனும் இல்லை, அந்த நசபே இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதன் உச்சகட்ட ஆறுதலை எதிர்பார்க்க முடிந்த ஒரு மிகப்பெரிய தமாய் உள்ளத்தில் எதிர்பார்த்து முடிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ், யா அல்லாஹ் நீ தான் படைச்சாய், உன்னது முழுமையான ஒரு அதிகாரம் உள்ள இடம் இது. இதைத்தான் அதை நம்ம நினைப்போம் மனசால. ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்ல தெரியுமா? வலா துகல்லிமூன், என்னோடு பேச வேண்டாம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்படி? லா தஹ்தஸிமு லதைய வகத் கத்தம்து இலைக்கும் பில் வஈத், என்னிடத்தில் எந்த தர்க்கமும் வேண்டாம், நான் ஏற்கனவே உங்களை எச்சரித்து விட்டேன். என்னிடத்தில் எந்த தர்க்கமும் வேண்டாம், நான் ஏற்கனவே உங்களை எச்சரித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். எல்லா வகையிலும் மனிதனுக்கு இது இன்னொரு மனிதன் உள்ளத்தில் இருக்கும். என்ன? எல்லா விஷயத்தையும் தாண்டி மனிதன் உள்ளத்தில் இருக்கும். இன்றைக்கு உலக ரீதியாக நீங்க பார்க்கலாம், டாக்குமெண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்க, அதாவது பெரும் ஜெயில் ஹுரூபு மாக்கிர் என்ற அரபுல சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய தந்திரசாலிகள்லாம், மிகப்பெரிய இந்த அதாவது குவாண்டனாமா போன்ற பெரும் பெரும் சிறைச்சாலைன்னு சொல்றாங்களே, அதிலிருந்து தப்பி ஓடிய செய்திகளை டாக்குமெண்ட்ரியா போடுறாங்களா இல்லையா? நிறைய டாக்குமெண்ட்ரியா போடுறாங்க. அப்படின்னா என்ன? மனிதனுக்கு எவ்வளவு பெரிய குற்றவாளி என்ற இடத்துல அகப்பட்டாலும் அவனுக்கு இன்னொரு ஆசை இருக்கும். என்ன? தப்பி ஓடக்கூடிய ஆசை. தப்பி ஓடிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம்? அந்த இடத்துல அந்த எண்ணம் வரும். அல்லாஹு தஆலா அதாவது அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகிறான், கல்லா லா மஃபர், விரண்டோடுவதற்கு இடமே இல்லை என்றான். சுப்ஹானல்லாஹ். விரண்டு அல்லாஹ் ஏன் இதை சொல்றான்னு சொல்லுங்க பாபு. நம்மளுக்கு நல்லா தெரியும் இறைவனுடைய சன்னிதானம் எதுவும் இல்லை என்று. ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் வரும். கல்லா லா மஃபர், உங்களுக்கு அதாவது விரண்டோடுவதற்கு எந்த இடமும் கிடையாது. லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், அதாவது ஒதுங்குவதற்கும் ஓடுவதற்கும் தப்புவதற்கும் உன்னிடமிருந்து உன்னை தவிர வேறு வழி இல்லை. உன்னிடமிருந்து ஓடுவதற்கு உன்னை தவிர வேறு வழி இல்லை. இது அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுறான். எப்படி தெரியுமா? யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித ஜின் வர்க்கத்தாரே, இனிஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அல்லாஹ் தஆலா மனித ஜின் வர்க்கத்தாரே, உங்களுக்கு வானம் பூமியுடைய எல்லைகளை தாண்டி ஓட முடியுமாக இருந்தால், போக முடியுமாக இருந்தால் ஃபன்ஃபுது, போங்க. எனது அதிகாரம் என்று அதாவது அதிகாரம் இன்றி உங்களால் போக முடியாது. ஏன்? அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்ட, வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா, ஓரங்கள் முழுதும் யார் இருப்பாங்க? மலக்குமார்கள் இருப்பார்கள். ஓரங்கள் முழுதும் மலக்குமார்கள். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் அணிவகுத்திருக்க இறைவன் வருவான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல என்ன அல்லாஹ் தஆலா சொல்றா? நீங்கள் எதெல்லாம் இந்த உலகத்துல ஒரு இடத்துல இவ்வளவு விசாரணையை சொல்லல, நான் விசாரணையிலிருந்து மனிதன் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எதுவுமே உங்களுக்கு அங்க கிடையாது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இதைவிட பயங்கரமும் கவலையும் என்ன தெரியுமா? நம்ம இந்த உலகத்தில் யாரிடத்தில் மரியாதையாக இருந்தோமோ, நம்ம இந்த எல்லாரும் உலகத்துல மரியாதையாக இருந்திருப்போம். ஆனால் நிச்சயமாக எல்லா மனிதர்களும் அவரவர்களுடைய இறைச்சத்துக்கும் ஈமானுக்கும் ஏற்ப பாவங்கள் செய்தவர்கள். அப்படியா இல்லையா? எல்லோருமே உலகத்திலே நபிமார்களாக இருந்தாலும் அவங்க ஒன்று ரெண்டு பாவங்கள் என்ன செய்யறாங்க? நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக பாவியும் அந்த இடத்துல என்ன செய்வான்? இருப்பான். எல்லா வகையில் உள்ளவர்களும் அந்த இடத்துல என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கிற நேரத்தில் நம்ம யாரிடத்திலெல்லாம் மரியாதையாக இருந்தோமோ,
யாரிடத்திலெல்லாம் கௌரவமாகவும் கண்ணியமாக இருந்தோமோ லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா, எதுவும் மறையாதன்ட்டு அல்லாஹ் தஆலா. எப்படி அந்த நாளில் எந்த ஒன்றும் மறையாது. நீங்கள் மன்னிப்பு கேட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி மறையாது. லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் மறைஞ்சது? நம்ம ஒரு தவறான முறையில் சிந்தித்து செயல்பட்ட ஒரு செயல்பாடு என உலகத்தில் யாருக்குமே பாதிப்பாயிருந்திருக்காது. அதுவும் என்ன செய்யாது? மறுமையில மறையாது. மறையாது என்று சொன்னால் விசாரிக்கப்படுகின்ற அந்த விசாரணை இருக்கிறது. இந்த உலகத்தில் முன்வரியில் ஒருவன் இருந்தால் எப்படி அதை பார்ப்பானோ, பின்னாலே இருந்தால் ஒருத்தன் எப்படி பார்ப்பானோ, அதுல வித்தியாசம் இருக்கு. மறுமையில யாருக்கும் என்ன செய்யாது? வித்தியாசம் இருக்காது. எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த விசாரணை என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். எல்லாரும் அந்த விசாரணை என்ன செய்வார்கள்? லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா, எல்லாருமே அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யும்? இருக்கும். இப்படியான நேரத்தில் நம்ம இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் கௌரவமாக இருந்தோம், எப்படியெல்லாம் கண்ணியமாக இருந்தோம், எப்படியெல்லாம் மரியாதையாக இருந்தோம். இதுல சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு தஆலா அதாவது குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லி காட்டுகிறார். அதனுடைய விளக்கம் என்ன என்று நினைக்கிற பொழுது நம்மளுக்கு அதாவது அச்சமாக இருக்கிறது, பயங்கரமாக இருக்கு. என்ன? வவஜது மா அமிலு ஹாதிரன். சுப்ஹானல்லாஹ், இதுக்கு எப்படி விளக்கம் சொல்றது? வவஜது அவர்கள் காண்பார்கள், மா அமிலு அவர்கள் செய்தவைகளை, ஹாதிரன் அங்கே ஹுதூராக இருப்பதை காண்பார்கள். அவர்கள் செய்த வேலைகள் அங்கே இருப்பதை அவர்கள் காண்பார்கள். அப்படின்னா அல்லாஹு தஆலா இன்றைக்கு ஒரு நவீன காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளால் ஒரு அளவு அதை என்ன செய்ய முடிகிறது? கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறது. ஒரு நிகழ்வை முழுமையாக என்ன செய்யலாம்? நம்ம படம் பிடித்து ரிவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் இதைவிட இவ்வளவு பெரிய வடிவங்கள் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யும்? இருக்கும். இது போன்றோ இது அல்லாமல் எப்படியே நம்மள என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. வவஜது மா அமிலு ஹாதிர், எல்லாமே இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் மட்டுமல்ல, வேதம் அந்த ஏடு கொடுக்கப்படுகிற நேரத்தில் அவன் என்ன சொல்லுவான்? மாலிஹாதல் கிதாப், என்ன வேதம் இது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, எந்த ஒரு சிறிது பெரிதென்று பார்க்காமல் எல்லாவற்றையும் எண்ணி இருக்கிறதே அப்படி என்று மனிதன் என்ன செய்வான்? சொல்லுவான். இந்த நேரத்தில் தான் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். யா லைத்தஹா கானத்தில் காதியா, அதெல்லாம் சொல்றான். ஹலக அன்னி சுல்தானியா, என்னிடத்தில் சொத்து போயிட்டு, அதிகாரம் போயிட்டு, எல்லாமே போயிட்டு சொல்லுவானே அந்த நேரம் அது. அன்புள்ள சகோதரர்களே, இதை மனிதன் நினைக்கிற நேரத்தில், அந்த நிமிடம் விசாரணை வரைக்கும் மனிதன் நினைப்பு பார்ப்பானே இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, அதை நினைக்கிற நேரத்தில் யௌம தஸ்வத்து வுஜூஹ், முகங்கள் கருத்து போய்விடும் அல்லாஹ் தஆலா சொல்றான். சாதாரண இதல்ல, முகத்துடைய மாற்றம் சாதாரண மாற்றம் அல்ல. யௌம தஸ்வத்து வுஜூஹ், இந்த உலகத்திலேயே சகோதரர்களே, இந்த மறுமை நாளை மட்டும் ஒரு மனிதன் இறைவனுடைய அந்த இடத்துல இருந்து இறைவன் எப்படி அதை விசாரிப்பான் என்பதை மட்டும் சரியாக உருவகித்து கொண்டான் என்று சொன்னால், எல்லா மனிதர்களும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? அமானிக்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அமானியாண்டா என்ன? இறைவனை பற்றிய நல்லெண்ணங்கள், அதாவது வீணான நல்லெண்ணங்கள். வீணான நல்லெண்ணங்கள் என்ன? நிச்சயமா இறைவன் எனக்கு இறக்கம் காட்டுவான், நிச்சயமாக இறைவன் என்னை மன்னிப்பான் என்று இறைவனுடைய கணக்கு என்ன செய்யறாங்க? தப்பு கணக்கு போடுவதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, நாங்கள் சூரத்துல் புரூஜ் ஓதுறோம். அதுல முஸ்லிம்களுக்கு தண்டனை கொடுத்தவர்கள் அந்த காஃபிர்கள் எரித்தார்கள். இதற்குரிய தண்டனை இப்ப எவ்வளவு காலம் முடிஞ்சு கிடைக்க போகுது? பல ஆயிரம் வருடம் பின்னால கிடைக்க போகுது. ஆனால் அந்த நிமிடம் தண்டனை கொடுத்தால் எப்படி கிடைக்குமோ, வலஹும் அதாபுல் ஹரீக், அதே தண்டனை தான் மறுமையில் என்ன செய்யும்? கிடைக்கும். மனிதனை பொறுத்த வரைக்கும் காலம் தாள என்ன செய்வான்? அதை மறந்துடுவான். இறைவனை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிடம் எப்படி தண்டிப்பான், அதே மாதிரி என்ன செய்வான்? தண்டிப்பான். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரத்தில் யௌம தஸ்வத்து வுஜூஹ், யௌம தஸ்வத்து வுஜூஹ், அவருடைய முகங்கள் கருத்து போய்விடும் அல்லாஹு தஆலா சொல்றான். ஏனென்றால் இதுலையும் சகோதரர்களை மிக கவலையானவும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? சில பாவங்களை எல்லாருமே செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த பாவங்களை அல்லாஹு தஆலா ஒரு சிலருக்கு மட்டும் என்ன சொல்றான்டா, முகத்தை கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான். லா யன்துருல்லாஹு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டான். அந்த பார்க்க மாட்டான் என்ன? இரக்கத்தோடு பார்க்க மாட்டான், கருணை பார்வையோடு பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த கூட அல்லாஹ் தஆலா மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த பண்புகள், எல்லா விஷயங்களும் விளங்கக்கூடிய, எல்லா பாவங்களும் தெரிய வரக்கூடிய, தௌபா செய்த பாவங்களும் வெளியே வரக்கூடிய துரோகிகள் அடையாளப்படுத்தப்படுவார்கள், விரோதிகள் அடையாளப்படுத்தப்படுவார்கள், நயவஞ்சகர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள், எல்லோரும் அடையாளப்படுத்தப்படுவார்கள். எல்லோரும்
அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு சிச்சுவேஷன் அது. அதைத்தான் அல்லாஹு தாலா யௌம தஸ்வத்து வுஜூஹ் வ தபியத் யௌம தபியத்து வுஜூஹ் வ தஸ்வத்து வுஜூஹ் சொல்லிட்டு அல்லாஹு தாலா பல காரணங்கள் சொல்றான். இந்த முகம் கருத்து போகின்ற அந்த நிலையை சொல்கிற நேரத்தில் குர்ஆன்ல பல காரணங்கள் சொல்றான். அதுல உண்டு என்ன தெரியுமா? ஃபஅம்மல்லதீன ஸ்வத்தத் வுஜூஹுஹும், நீங்க நினைச்சிட கூடாது இது காஃபிர்களுக்கு மட்டும் அப்படின்னு. யாருடைய முகங்கள் கருத்தனவோ அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அகஃபர்தும் நிராகரித்து விட்டீர்களா பஅத ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பின்னால் நீங்கள் நிராகரித்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்பான் என்று சொன்னால் இது வெறும் காபிர்களுக்கு மட்டுமல்ல, காபிர்களுக்கு மட்டும் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வபதா லஹும் மா லம் யகூனு யஹ்தஸிபூன், கற்பனை பண்ணாததெல்லாம் அந்த இடத்துல என்ன செய்யும், அவங்களோட இடத்துக்கு அந்த சிந்தனைக்கு வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நாங்கள் விடுதலை பெறுவதற்கும் அதாவது விசாரணையில் அல்லாஹ் தஆலா மன்னிச்சானா இல்லையா என்பது இரண்டாவது அம்சம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு சில வழிகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறான். ஆனால் 1000 முறை அது காதுக்கு வந்துட்டு போகுது, நம்ம என்ன செய்வதில்லை, அதை பயன்படுத்துவது கிடையாது. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா, அந்த இடத்தில் ஒரு மன ஆறுதலை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு நிறைய பேசுகிறது. அது விசாரணையோடு சம்பந்தப்படாது விட்டாலும் கூட ஒரு பெரிய ஆறுதலாக அதை என்ன செய்கிறது, பேசு என்ன, அந்த இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள், அந்த இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய பாவங்களால் அவர்கள் மனவேதனைப்பட்டாலும், அந்த இடத்தில் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்குரிய பெரிய ஆறுதல் என்ன, அந்த ரப்புல் ஆலமீனை தவிர அவர்கள் யாரும் என்ன செய்யவில்லை, வேறு யாரையும் அவர்கள் வணங்கியது கிடையாது, வேறு யாரையும் அவர்களோடு ஒப்பிட்டது கிடையாது, அந்த இறைவனோடு ஒப்பிட்டது கிடையாது, அந்த இடத்துக்கு கொண்டு போனது கிடையாது. இந்த இடத்துல தான் இறைவனை ஏகத்துவப்படுத்துவதனுடைய பலனை நாம் என்ன செய்கிறோம், உணர்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு இதை விட சின்ன ஒன்று நான் என்ன செஞ்சேன், கேட்டிருந்தேன். அல்லாஹ் தஆலா அதை தான் கேட்பான். அல்லாஹ் தஆலா இந்த ஏகத்துவம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல என்ன செய்வான், கொடுப்பான். இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவன் நரகத்திலிருந்து நிரந்தரமாக இல்லாமல் இருக்கத்தான் இதை வழியா என்ன செஞ்சாங்க, சொன்னார்களே தவிர நரகத்திலிருந்து தப்புவதற்கு இது என்ன வழி அல்ல. நரகத்திலிருந்து தப்புவதற்கு இது வழி கிடையாது. நரகத்தில் ஒரு கணமேனு ஒரு மனிதர் என்ன செய்யக்கூடாது, நான் அதை நரகத்தை பார்ப்பேன் என்று கூட என்ன செய்யக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது, என்ன கூட கூடாது, அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனது சுவாலையுடைய அந்த தாக்கம் என்ன செய்யும், ஒரு தூரத்தில் உணர முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கம் குற்றவாளிகள் கூட சொர்க்கத்துடைய வாசனையை உணர்வார்கள். எப்படி, சொர்க்கத்துடைய வாசனையை உணர்வார்கள். ஆனா சிலருக்கு ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, சொர்க்கத்துடைய வாசனையை கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், உணரமாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது போல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இவ்வளவு கோடான கோடி மக்களுக்கும் சில மக்களை விசாரிக்கிற நேரத்தில் திரையிடுவான். அல்லாஹ் தஆலா திரையிடுவான். அந்த மக்களை விசாரிக்கிற நேரத்தில் அந்த மக்களுக்கும் இவருக்கும் இடையில் ஒரு திரை விழுந்துடும். எந்த ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது, எந்த ஒன்றும் அவங்களுக்கு விளங்காது. அல்லாஹ் தஆலா ஏட்ட கொடுப்பான். ஏடு என்ன செஞ்சிடும், கையில் கொடுபட்டும். நிச்சயமாக அந்த மனிதர் அதை பிரட்டி பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி கேட்பான்னு சொல்ல, விசாரணை எப்படி நடக்கும் தெரியுமா, ஒவ்வொரு நம்ம வாசி விட்டு போவது ஒரு ஆறுதல், கவலையோடு சோதனையோடு ஒரு ஆறுதல் அது. ஆனா அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லுவான், ஒவ்வொன்றாக என்ன, யுஅர்ரிஃபுஹு, நீ இதை செய்தாய், இந்த பாவத்தை செய்தாய், இந்த பாவத்தை செய்தாய், அப்படி என்று சொல்ற அந்த அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே வருவான். சொல்ல 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 இவருடைய முகம் கருத்து கொண்டே வரும் ஹதீஸ்ல வரும். எப்படி, இவருடைய முகம் மாறிக்கொண்டே வரும். நிச்சயமாக இவர் குற்றவாளி, ஆனால் நரகத்துக்கு போகின்ற குற்றவாளியாக இருந்தாலும் இவருக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது, இவருக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது. இவர் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டே வர, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் தெரியுமா, மாறிக்கொண்டே வரும். பின்னர் அல்லாஹ் தஆலா சொல்வான், குன்து அஸ்துருஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்திலே நான் யாருக்கும் தெரியாமல் இந்த பாவங்களை நான் உனக்கு மறைத்து வந்தேன்,
உன்னை என்ன செஞ்சேன், இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாம மறைத்து வந்தேன். இன்றைய தினமும் நான் அதனை மறைக்கிறேன். இந்த மக்களை விட்டு என்ன செஞ்சுக்கிறேன், இந்த வசத்தர்துஹல்யம், இன்றைய தினமும் நான் உனக்கு மறைத்து விட்டேன். வகஃபர்து லக், உனக்கு உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்து விடுவான், அனுப்பி விடுவான். இதுக்கு பின்னால் அந்த பாவம் என்ன செய்யாது, உலகத்துல எவருக்குமே என்ன செய்யாது, அதை விளங்காது, யாருக்கு அந்த பாவம் என்ன செய்யாது, போகாது, முடிஞ்சு. அந்த இதை அல்லாஹ் தஆலா க்ளோஸ் பண்ணிடுவான், மூடிடுவான். இது யாருக்கு ஹதீஸ்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வேற ஹதீஸ்களை பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒரு முஃமினுடைய செய்தி கேள்விப்பட்டு, மோசமான ஒரு செய்தி கேள்விப்பட்டு யார் மறைத்தாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எல்லாரும் என்னது அவமானப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், அதை மறைத்து விடுவான். ஆனால் யார் ஒரு முஃமினுடைய குற்றத்தை வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர்களை அவர் கௌரவத்தை விரும்புகின்ற நாளில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அவமானப்படுத்தி விடுவான. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வேலையை செய்வதற்கு நம்ம தேடி போகணுமா அல்லது தேடி வருதா எங்களுக்கு இந்த நன்மை? இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது. இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது. இருந்தும் நம்ம அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம், இதுல தவறு விட்டு கொண்டிருக்கிறோம். இதுலயும் மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா, நாளை மறுமையில் நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும் தானே. யாருக்கு கொடுக்கப்படும், நாம யாரை பத்தி அநியாயம் செஞ்சோம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுகிற நேரத்தில் எந்த நன்மை கொடுக்கப்படும் தெரியுமா, நம்ம 50 தொழுது இருந்தா ஒரு 5 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், 45க்கு எந்த மார்க்ஸும் கிடையாது. எனவே 45ல இருந்து கொடுக்கப்பட மாட்டாது. எதிலிருந்து கொடுக்கப்படும், 5ல இருந்து. நம்ம எந்த அமலை நம்ம செய்தோமோ, சுன்னா முறைப்படி செய்த அமல் இருக்கிறதே அது, இஹ்லாஸோடு செய்த அமல் இருக்குதே அது. அப்படி என்றால் நம்ம செய்த கோடான கோடி நன்மை செய்திருந்தாலும் சரி, அத்தனை போய் 1 லட்சம் மிஞ்சும் என்றால் அந்த 1 லட்சத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று சொன்னால் அந்த 1 லட்சத்திலிருந்து இவனுக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில சொல்லி காட்டினாங்க. எப்படி என்று சொன்னால், முஜாஹிதீன்கள் இருக்கிறார்களே, ஜிஹாது செய்ய போறவங்க, அவர்கள் 4 மாதம் 1 வருடம் என்று போவாங்க. ஊர்ல அவர்களது மனைவிமார்கள் என்ன செய்வார்கள், தனியே இருப்பார்கள். அவர்களுக்கு பொறுப்பாக இவர் என்ன செய்வார், ஒரு சிலரை நியமிச்சுட்டு போயிருந்தா, நீ கவனிச்சுக்கங்க, குடும்ப செலவுகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று ஏதோ ஒரு பொறுப்புகள் கொடுத்து போயிட்டு இருப்பாரு. அவர்களுக்கு துரோகம் செய்தால், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அவர்களுக்கு இவர் துரோகம், அதாவது ஒழுக்க ரீதியாக ஏதாவது ஒன்று இவர் நம்பி விட்டுட்டு போகக்கூடிய செலவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் பொறுப்பு ஒப்படைத்து விட்டு போன பின்னால் துரோகம் செய்வாராக இருந்தால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா, நீ விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லுவான் மறுமையில. எப்படி விரும்பிய அளவுக்கு இவரது நன்மையில எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமா தன்னுக்கும், என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், எதையாவது அவர் விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா, இவரது அமலில் எந்த ஒன்றையாவது அவர் விட்டு விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது என்ன முழு நன்மை இவர் எடுப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்படி என்றால் நினைத்து பாருங்கள் அந்த மர்மையுடைய அந்த பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் நபித்தோழர்கள் தாபியீன்கள் இந்த மர்மை சம்பந்தமான இந்த வடிவம் தசவுர், அதை சொல்ல வருகிறேன்னா தசவுர், இந்த வடிவம் அவங்களோட மனசுல பதிந்திருந்ததுனால தான் ஒரு சின்ன வசனத்துல அவங்களோட உள்ள அசைஞ்சது. ஒரு சின்ன வசனத்திலேயே உள்ளம் அசைஞ்சது. எங்களுக்கு தெரியும், இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவருக்கு தர்மம் செய்றாரு, ஒரு தீனாரோ ஒரு திர்ஹமோ கொடுத்துறாங்க. அப்ப பக்கத்தில் உள்ளவர் சொன்னாரு, தகப்பல் அல்லாஹு மின்க, அல்லாஹு தஆலா உங்கள்கிட்ட இருந்து இதை ஏற்றுக்கொள்வானாகன்னு சொன்னார். அவ்வளவுதான் சொன்னார். கண்ணீர் விட்டு அழுதார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வார்த்தையை சொன்னவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு கண்ணீர் விட்டு அழுதார்கள். அப்ப கேட்டார், ஏன் நீங்க இதை அழுறீங்கன்னு சொல்லி. அப்ப அவர் பதில் சொன்னார், வல்லாஹி லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி ஸலாத்தன் அவ் சியாமன் அவ் ஸதகத்தன் லஅஹ்பப்துல் மௌத். அல்லாஹு தஆலா என்னிடமிருந்து ஒரு தொழுகையை, நான் செய்த தொழுகைகளில் ஒரு தொழுகையை, ஒரு நோன்பை, ஒரு தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிந்தால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன் சொன்னார். நான் மௌத்தை விரும்பி இருப்பேன். ஏன் தெரியுமா, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களிருந்து மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். என்னிடமிருந்து ஒன்றை ஏற்றுக்கொண்டால் நான் இறையச்சம் உள்ளவர்களில் ஒருவன், நான் மரணத்தை செஞ்சிருவேன், விரும்பிடுவேன் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கும். என்ன உபதேசம், சாதாரண உபதேசம், ஆனால் உள்ளத்துல எப்படி வேலை செய்து. ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹுடைய வரலாற்றில் பார்க்கிறோம். கண்ணீர் விட்டு அழுகிறார்.
இது ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் நீங்க என்னது எந்த நேரங்களிலும் அழுகையோடு ஒரு ஹசீனன் ஒரு கவலையான நிலையில் நான் உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி. அப்ப ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற நபியுடைய மனைவியால் வளர்க்கப்பட்ட ஒரு தாபிஈ. அவர் சொல்றாரு, நான் எப்படி அழாமல் இருப்பது, நான் செய்த பாவங்கள் நிச்சயமாக எழுதப்பட்டு விட்டேனே என்று எனக்கு தெரியும். ஏன்னா பாவத்தை எழுதுவதற்கு நிபந்தனை இல்லை, பாவம் செஞ்சா அதை எழுதுவதற்கு நிபந்தனை இல்லை. நான் செய்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு பல நிபந்தனை இருக்குது, அதுக்கு பல நிபந்தனை இருக்குது. பாவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில நான் இருந்தா நான் அழாமல் என்ன செய்வது என்று என்ன செய்தார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டார். இது எதை சொல்லுது? அவங்க ஒவ்வொரு வகையிலே இந்த மறுமையுடைய சிச்சுவேஷன் எனது விசாரணை என்ன செய்தார்கள், சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகத்தில் இந்த மறுமையுடைய நம்பிக்கை ஒருவருடைய உள்ளத்திலே வேலை செய்யுமாக இருந்தால், மறுமையுடைய நம்பிக்கை ஒருவருடைய உள்ளத்திலே சரியான முறையில் வேலை செய்யுமாக இருந்தால், ஒரு நேரம் தவறினாலும் அடுத்த நேரம் அவர் அதை என்ன செஞ்சிடும் மாற்றி. இந்த உலகத்தில் மறுமை நம்பிக்கை ஒருவரை மாற்ற முடிந்தது போல வேறொந்த நம்பிக்கை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. காரணம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா அம்சங்களும் விசாரிக்கப்படக்கூடிய நிலையாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எல்லா அம்சங்களும் எதுவும் ஒன்று விடப்படாமல் விசாரிக்கப்படக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் சாதாரணமான எல்லாரும் அடக்கப்படுகின்ற அந்த இடத்துல போய் என்னை அடக்கி விடுங்கள், நான் தூய்மைப்படுத்தப்படுவதை விரும்பவில்லை என்று சொன்னார்கள். எப்படி? நான் தூய்மைப்படுத்தப்படுவதை நான் விரும்பவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்பொழுதும் இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அழுவார்கள். வகர்ன ஃபீ புயூதிக்கும் வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தங்கியிருங்கள், ஜாஹிலிய காலத்தில் அலங்காரத்தோடு நீங்க வெளியே சென்றீர்களே அது போன்று செல்ல வேண்டாம் என்ற வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் கண்ணீர் விட்டு அழுவார்கள். எதுக்கு வெளியே போனாங்க? ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், ஒரு உண்மையை காக்கின்ற உணர்வுல போன யுத்தத்துக்காக வெளியே போனதை நினைத்து கண்ணீர் வடித்து அழுவார்கள். வலா தபர், எப்படி? வகர்ன ஃபீ புயூதிக்கும், உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள், வலா தபர்ரஜ், வெளியே போக வேண்டாம். அப்ப அலங்காரத்தோடய போனாங்க, முழு கூடாரத்துக்குள் அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அதை நினைத்து அழுவார்கள். இப்னு உமரை காண்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் கேட்பார்கள், என்ன நீங்க ஏன் தடுக்கலைன்னு சொல்லி, என்னை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை என்று கேட்பார்கள். இது அந்த நபித்தோழர்களுடைய நிலையாக இருந்தது. அந்த நபித்தோழர்களுடைய நிலையாக இருந்ததை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்விதாதுல் வஜ் ஒரு சின்ன ஒரு அம்சமாக நம்ம நினைக்கலாம். அதாவது முகம் கருத்து போதல் என்ற